Hi students, term 2ல செகண்ட் லெசன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனோட டேர்ம் 2 முடியுது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில். செகண்ட் லெசன் என்ன அப்படின்னா மை ஜேர்னி. ஸோ வழக்கம் போல் வள்ளியை வச்சு தான் இந்த லெசன் போகுது. ஐ லைக் டு ட்ராவல், எனக்கு ட்ராவல் பண்ண பிடிக்கும். டு யூ லைக் டு, உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் இதையுமே ஒரு கொஷினாக எடுத்திருக்கேன். என்னென்னா வள்ளி லைக்ஸ் டு ட்ராவல். ஸோ வள்ளிக்கு என்ன பிடிக்கும்னா ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்து ஒரு போயம் லுக்கன்சையில். ஸோ லுக்கன்சையில் கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இமேஜஸோட வார்த்தைகளை ஸ்பெல்லிங்கை பார்த்துக்குங்க. ஸ்பெல்லிங்கை வந்து மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஹெலிகாப்டர், ட்ரெயின், புல்லட் கார்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சிக்னல், லாரி, பைக், ரோடு, பஸ், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன், ஷிப், ட்ராக், ஆட்டோ, வேன், கார், ஹெல்மெட், ஸ்கூட்டர், பைசைக்கிள். அடுத்து ஒரு போயம் கொடுத்துருக்காங்க, ரோ 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 யுவர் போட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த போயம் பார்த்துடலாம். ஸோ ரோ 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 யுவர் போட் gently down the stream, merrily 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 merrily, life is but a dream. Ride 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 your bike slowly down the street, safely 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 safely, pedal with your feet. Fly 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 your plane straight into the sky, merrily 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 merrily, zooming up so high. ஸோ இதுதான் அந்த போயம். இதிலிருந்து நான் கொஷின் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரோ 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 என்ன பண்ணுவாங்க, போட் போட் ரோ, ஜென்ட்லி டவுன் த ஸ்ட்ரீம், இதை ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. லைஃப் பட் அ ட்ரீம், ரைட் 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 எ பைக், ஸ்லோலி டவுன் த ஸ்ட்ரீட். அதாவது போட் வந்து ஸ்ட்ரீமில் போகுது, பைக் வந்து ஸ்ட்ரீட்டில் போகுது. பெடல் வித் யுவர் ஃபீட். Fly 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 your plane straight into the sky, zooming up so high. ரோய போட் எப்படி போகுது, மெரிலியா போகுது. ரைட் யுவர் பைக் ஸ்லோலியா போகுது. ஃப்ளை யுவர் பேன் மெரிலி தான். ஸோ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், இது ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ ரைமிங் வேர்ட்ஸ்னால் நமக்கு உச்சரிப்பு ஒரே மாதிரி வரணும். ஸோ என்ன அப்படின்னா ஸ்ட்ரீம், ட்ரீம், ஸ்ட்ரீட், ஃபீட். ஸோ அவ்வளோதான். ஸ்கை ஹை, ஹை. ஸோ இந்த மூணுமே ரைமிங் வேர்ட்ஸாக எடுத்துக்கோங்க. அடுத்து a joyful trip. Kavya's aunt gave her an aeroplane. Kavya loved to play with it. It was with her all the time. One night it spoke to her. அதாவது ஏரோப்ளேன் வந்து அவகிட்ட பேசுது. Come, let us fly over the city. சிட்டிக்கு மேலே பறக்கலாம் அப்படின்னு கூப்பிடுது. ஏரோப்ளேன் flew over trains and boats. எது மேலாம் பறக்குதுன்னா ட்ரெயின்ஸ் மேலே பறக்குது, போட்ஸ் மேலே பறக்குது. Look there, it is my friend Kabir. போகிற வழியில் கபீர் ஃப்ரெண்டை ஒருத்தனை பார்க்குறாங்க. லெட் அஸ் டேக் ஹிம் வித் அஸ், அவனையும் அவங்க கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இவங்க போகும்போது ஒரு ரெயின்போ வேற தெரியுது. கபீர் ரைடில் கலந்துக்கிறான். வாட்ஸ் தட் அப்படின்னு கேட்குறான். அது வந்து ஜீப்ரா கிராசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜீப்ரா கிராசிங்கில் நடந்து போயிட்டுருக்காங்க மக்கள். வாட் இஸ் இட்? இட் இஸ் அ ரெட் அண்ட் க்ரீன் அண்ட் எல்லோ. என்னென்னா டிராஃபிக் சிக்னலை பற்றி அங்கே பார்த்து ஒவ்வொரு சிக்னலோட கலரையும் அவங்க பேசிக்கிறாங்க. அடுத்து யாரை பார்க்குறாங்கன்னா கபீரோட அம்மாவை பார்க்குறாங்க. ஏன்னா காவியா தான் கை காட்டி இவர் அம்மா அப்படின்றாங்க. அப்போ கபீரோட அம்மா தான் அங்கே இருக்கிறது. ஸோ அந்த சமயத்தில் ஆண்டி ஆண்டி அப்படின்னு கத்துறா.
ஆண்டி காவியாவோட ஆண்டி உள்ள வந்து என்னாச்சுன்னு கேட்குறாங்க. கடைசியில் அது வந்து ஒரு ட்ரீமாக இருக்கு. ஸோ இதை தான் நான் கொஷினாக எடுத்திருக்கேன். ஸோ ஹூ கேவ் காவியா an aeroplane? காவியாஸ் aunt gave her an aeroplane. It was with her all the time. எது எல்லா டைமும் இருக்கு? அந்த ஏரோப்ளேன் எல்லா டைமும் அவ கூடயே இருக்கு, காவியா கூடயே இருக்கு. Who loved to play with the aeroplane? காவியா loved to play with the aeroplane. Who spoke to காவியா one night? ஒன் நைட்ல யார் பேசினா? ஏரோப்ளேன் தான் பேசுச்சு. Who asked காவியா to fly over the city? ஏரோப்ளேன் தான் கேட்டுச்சு. Where did the aeroplane fly? The aeroplane fly over trains and boats. Who is Kabir? Kabir வந்து காவியாஸோட friend. What do Kavya ask Kabir? To go on a ride. What do they see? They saw a zebra crossing. எடுத்துருங்க. What do they see? They saw zebra crossing. இது டி வாட் டூன்று வர்றதுனால நீங்கள் சா போட வேணாம், தே சி அப்படின்னு போடுங்க. ஜீப்ரா கிராசிங். வாட் டூ தே சி? செகண்ட்லி தே சி எ டிராஃபிக் சிக்னல் பார்க்குறாங்க. ஹவு மெனி கலர்ஸ் ஆர் தேர் இன் டிராஃபிக் சிக்னல்? 3 கலர்ஸ். வாட் ஆர் தே? ரெட், எல்லோ, கிரீன். ஹூஸ் அம்மா இஸ் தேர்? தே சி கபீர்ஸ் அம்மா. அதுக்கப்புறம் என்னென்னா வாட், இந்த கொஸ்டின் சேர்த்துங்க. வாட் டூ தே சி ஓவர் த bridge? ஸோ 14வது கொஸ்டினாக சேர்த்துக்குங்க. they see a rainbow. they see a rainbow over the bridge. அவ்வளோதான். அடுத்து ஸோ இது ஈஸியாக தெரிஞ்சிடும். பஸ், ஷிப், ட்ரெயின், கார், ஏரோப்ளேன், பைசைக்கிள் என்னன்னு சொல்லி நம்ம ஈஸியாக எழுதிடலாம். இதை வந்து நீங்கள் இப்போ இந்த மாதிரி வேர்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வாட் டிட் காவியாஸ் அண்ட் கேவ் ஹர்? ஏரோப்ளேன். ஹூ இஸ் காவியாஸ் ஃப்ரெண்ட்? காவியாஸ் ஃப்ரெண்டு வந்து கபீர். விச் டாய் டு யூ லைக்? நமக்கு என்ன பிடிக்கும்னு கேட்குறாங்க. டு யூ ட்ரீம்? இதெல்லாம் நார்மல் கொஷின் தான். ஸோ இங்கே வந்து ஏரோப்ளேன், இங்கே வந்து கபீர் தான். அடுத்து ஸோ இங்கே வந்து நம்ம ஏற்கனவே போன லெசனில் பார்த்தா தான் அங்கே திஸ் தட்டு பார்த்தோம். எப்பயுமே திஸ் அப்படின்றது சிங்குலர், தட் அப்படின்றதும் சிங்குலர் தான். ஸோ திஸ் நியரில் குறிக்கும், தட் ஃபாரில் தூரத்தில் இருக்க திங்ஸை குறிக்கும். இங்கே தீஸ் அப்படின்றது ப்ளூரல், ஆனால் நியரில் இருக்க திங்ஸு குறிக்கும், பக்கத்தில் இருக்குது. தோஸ்ன்றதும் ப்ளூரல் தான், ஆனால் அது ஃபார் தூரத்தில் இருக்க திங்ஸை குறிக்கும். தீஸ் ஆர் போட்ஸ், தோஸ் ஆர் கார்ஸ், தீஸ் ஆர் ஏரோப்ளேன்ஸ், தோஸ் ஆர் பஸ்ஸஸ். இந்த ஆரோ மார்க் வந்து நமக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க பாருங்க, லென்த்தாக. தீஸ் ஆர் லாரிஸ், தோஸ் ஆர் பைசைக்கிள்ஸ். ஸோ தீஸ், தோஸ், இந்த திஸ், தட், தீஸ், தோஸுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து இதை தான் ஒரு எக்ஸசைஸாக நான் கொடுத்துருக்கேன். நான் ஃபில் இன் த பிளாங்க்ஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே இருக்கிற வேர்ட்ஸை நீங்கள் இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் ஃபில் பண்ணணும். திஸ் இஸ் அ, இது வந்து பாட். ஸோ இங்கே இருக்குது நம்பர் 1. ஸோ POT பாட். திஸ் இஸ் அ, என்ன பண்ணலாம், டப். இது 2, TUB டப். திஸ் இஸ் அ டாக், DOG டாக். ஸோ 1 2 3 4 5 6 7 8. This is a bun. So bun number 4. This is a cot. Number 5. COT cot. This is a hut. Number 6. This is a box. Number 7. So this is a மிச்சம் இருக்கிறது rug. 8. So this is a rug.
ஸோ அடுத்த எக்ஸசைஸ் அடுத்த பேஜில் இருக்கிறதையும் நான் உங்களுக்கு இது ஃபுல்லாகவே நான் fill in the blanks மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் எக்ஸசைஸை பார்த்தா தெரியும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா a cot, a pot, a pot is on the cot, on a cot. இங்கே on அப்படின்றது ஒரு ப்ரிப்போசிஷன். a pup, a cup, a pup, a pup in a cup. இங்கே இன்னுன்றது ஒரு ப்ரிப்போசிஷன். a bud, the mud, a bud in the mud. இங்கே இன்னுன்றது ஒரு ப்ரிப்போசிஷன். a dog, a log, a dog on the log, log log. ஸோ இங்கே ஆன்ன்றது ஒரு ப்ரிப்போசிஷன். இங்கே ரெண்டு ப்ரிப்போசிஷனை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆன் மேலே, இன் இல் அதில் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து உள்ளேன்னு கூட எடுத்துக்கலாம். என்ன அடுத்து சர்க்கிள் பண்ணணும். சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட்ஸ் ஃபார் த பிக்சர். டாக் சர்க்கிள் பண்ணி காட்டியிருக்காங்க. இது வந்து டப், டியூபி டப், பியூஎன் பன், ஹெச்யூடி ஹட், பிஓடி பாட், பிஓஎக்ஸ் பாக்ஸ். இங்க எது கப் இருக்கு, டப் இருக்கு, எதுக்குள்ள எது இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஏ கப் இன் அ டப், கப்பு தான் டப்புக்குள்ள இருக்கு. பாக்ஸ், பாக்ஸ், ஏ பாக்ஸ் ஆன் எ பாக்ஸ். ஸோ அடுத்து இதுதான் பார்த்தோம். we are safe அப்படின்ற லெசனில் we don't play on the road, so we walk on the platform. ஸோ ரோட்டில் விளையாடக்கூடாது, பிளாட்ஃபார்மில் தான் நடக்கணும். we hold hands while crossing road. ரோடை கிராஸ் பண்ணும்போது பெரியவங்களோட கையை பிடிச்சிட்டு தான் நடக்கணும். we wait for the train to pass. ட்ரெயின் கடக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். we stand in a line to board the bus. பஸ் ஏறும்போது லைனில் தான் நின்று ஏறணும். we look right and left before crossing. ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே நீங்கள் என்ன பண்ணணும், பார்க்கணும் அப்படின்றதா இந்த லெசனில் கொடுத்துருக்குது. இதுலேருந்து நான் கொஷின் கேட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா fill in the blanks மாதிரி கொடுத்துருக்கேன். மேலே வேர்ட்ஸ் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. we don't play on the road, we walk on the platform, we hold hands while crossing the roads, we wait for the train, we stand in a line to board the bus, we look dash before the crossing road, we look right and left. நான் வந்து இதை வந்து உங்களுக்கு fill in the blanks மாதிரி கொடுத்துருக்கேன். we don't play on the dash road, we walk on the dash platform, we hold dash while crossing the roads hands. இது எப்படி எடுத்துக்கலாம், we hold hands while dash crossing roads, அந்த மாதிரி. ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து ஸோ இங்கே வந்து எது ரைட், பிக்கி புட் எ டிக் நெக்ஸ்ட் டு த கரெக்ட் பிக்சர். இதுதான் கரெக்ட் பிக்சர். ஸோ இதில் வந்து இதுதான் கரெக்ட் பிக்சர். சே எஸ் ஆர் நோ. ஸோ வி வில் வாக் ஆன் த பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்மில் தான் நடக்கணும், அதனால எஸ். வி வில் வெயிட் ஃபார் மை டர்ன். எஸ், ஐ வில் வெயிட் ஃபார் மை டர்ன். ஐ வில் போர்ட் எ மூவிங் ட்ரெயின். நோ, மூவிங் ட்ரெயினில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏறக்கூடாது. அதுக்குண்டான இமேஜ் தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் மெட்டீரியல்ல என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த இமேஜை யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், எஸ், நோ. அடுத்து திங்க் ஜோன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். திங்க் ஜோன் கொஷின்குள்ளே போயிடலாம். திங்க் ஜோனில் ஐ ஹாவ் விங்ஸ், எனக்கு ரெக்கை இருக்குது. ஐ கேன் ஃப்ளை, என்னால் பறக்க முடியும். ஐ எம் நாட் அ பேர்ட், ஆனால் நான் பறவை இல்லை. நான் யார், ஹூ ஆம் ஐ, ஏரோப்ளேன்னு சொல்லியிருக்கேன். ஐ கேன் கேரி லாட் ஆஃப் பீப்புள், நிறையா ஆட்களை நான் ஏற்றிட்டு போவேன். யூ ஃபைண்ட் மீ இன் சீஸ், கடலில் என்னை பார்க்க முடியும். ஹூ ஆம் ஐ, நான் யார், எ ஷிப் அப்படின்றத ஆன்சர். ஸோ இங்கே வந்து பசல்ஸ் கிராஸ் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1, ஸோ 1 இங்கே இருக்குது. இது வந்து லாரி. ஸோ நான் லாரி எழுதிக்கிறேன். LORRY, லாரி. நம்பர் 2 எங்கே இருக்குது,
இங்கே இருக்குது. ஸோ 2 வந்து பஸ், BUS பஸ். நம்பர் 3 ஸ்கூட்டர் இங்கே இருக்குது, SCOOTER ஸ்கூட்டர். நம்பர் 4 கார், CAR கார். நம்பர் 5 ஷிப், போட்டுன்னு எடுத்துக்கலாம், BOAT போட். நம்பர் 6 ஆட்டோ, AUTO ஆட்டோ. நம்பர் 7 வேன், VAN வேன். நம்பர் 8 ட்ரெயின், TRAIN ட்ரெயின். நம்பர் 9 ஏரோப்ளேன், AEROPLANE ஏரோப்ளேன். நம்பர் 10 ஷிப், SHIP. நீங்கள் கிராஸ் வேர்டு கரெக்டாக எழுதிங்கன்னா ஒவ்வொரு லெட்டருமே அது கூட கரெக்டாக ஜாயிண்ட் ஆயிரும். நம்ம இதை கரெக்டாக தான் எழுதியிருக்கோம். இங்கே பாருங்கள், தீஸ் ஆர் தோஸ், தீஸ் தான் வரும், ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதுனால தீஸ். எப்பயுமே தீஸ் வந்து நியர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தீஸ்ன்றது பக்கத்தில் இருக்கிற விஷயத்தை பார்க்கணும், தோஸ்ன்றது தூரத்தில் இருக்கிற விஷயத்துக்கு பார்க்கணும். இது தூரமாக இருக்குது அதனால தோஸ், இது தூரமாக இருக்குது அதனால தோஸ் ஆர் பைசைக்கிள்ஸ். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் தான் நான் அப்படியே உங்களுக்கு எடுத்து மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் மெட்டீரியல் தான் கண்டினியூவாக போயிட்டுருக்கேன். மேட்ச் த ஃபாலோயிங். கார் என்ன பண்ணுறது, டிரைவ் பண்ணணும், அதனால் இது நம்பர் 1. சைக்கிளை ரைடு பண்ணணும், அதனால் இது நம்பர் 2. ஷிப்பை செயில் பண்ணணும், அதனால் இது நம்பர் 3. ஏரோப்ளேன் ஹெலிகாப்டரை ஃப்ளை பண்ணணும், அதனால் இது நம்பர் 4. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2 ஃபினிஷ் பண்ணிட்டோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு பூஸ்டாக இருக்கும். சரி, நம்ம சேனலில் பார்க்குறாங்க, 4 பேருக்கு இது ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்து டேர்ம் 3ல் உங்களை நான் பார்க்குறேன்.